ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் சாம்பார் சாதம் தான். இந்த சாப்பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு பெருசாக தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. கொஞ்சமாக ஊறுகாய், அது கூட கொஞ்சம் வடகம் இருந்தால் போதும். ஒரு தட்டு சாதமாக இருந்தால் கூட உடனே காலியாகிடும். இந்த சாதத்தை ஆஃபீஸு, ஸ்கூல், காலேஜ் போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் அரிசி, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் சீரக சம்பா, பச்சரிசி கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசினா அரை கிளாஸ் துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 20 to 30 நிமிஷமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தான் இந்த சாப்பாடு செய்யணும். நான் இதை குக்கரில் தான் இன்றைக்கி செய்கிறேன். கொஞ்சம் பெரிய குக்கராக யூஸ் பண்ணிக்கிட்டால் சாப்பாடு கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம். இதில் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்து செய்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட ஒரு 10 பல் பூண்டு, அதையும் சேர்த்து வெங்காயத்து கூடயே வதக்கிக்க வேண்டியதான். வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வந்ததும் அது கூட ஒரு தக்காளி, பெரிய தக்காளி இது, அதனால் 1 சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு சாம்பாருக்கு நம்ம என்ன காய்கறிலாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி, அவரைக்காய், உருளைக்கிழங்கு இதுதான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் மட்டும் வேணாம், ஏன்னா அது ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா குச்சி குச்சியாட்டம் இருக்கும். அதனால் முருங்கைக்காயை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி எல்லா காயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு, அரிசி ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துருந்தோம்ல, மொத்தம் 1.5 கிளாஸ். இதுக்கு ஒரு 5 கிளாஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப குழைய வேணும்னா இன்னொரு 6 கிளாஸ் கூட சேர்த்து விசில் விடணும். சில சமயம் என்ன சாப்பாடு செய்கிறதுனே தெரியாமல் இருப்போம்ல, அப்போல்லாம் ஈஸியாக குயிக்காக செய்யணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இது கூட தேவையான அளவு புளியவும் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் விசில் போட்டுக்கணும். குக்கர் விசில் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5 to 6 விசில் எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் இறங்கினதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னால் விசில் விட்டு எடுத்துட்டோம்ல, அதை நல்லா கரண்டியால் மசிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சாப்பாடு அப்போ தான் கொஞ்சம் குழைவான மாதிரி இருக்கும். அதனால் கிண்டும் போதே ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சுக்குவாங்க. நான் இந்த சாம்பார் சாதத்தை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் வீட்டில் செஞ்சுடுவேன். அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த சாம்பார் சாதம் செஞ்சால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே செய்கிற மாதிரி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சம், அது கூட நெய் கொஞ்சம் போட்டுட்டு கடுகு, அது கூட கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்க வேணும். கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இப்போதைக்கு நான் சேர்த்து செய்கிறேன். அது கூட 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பார் சாதத்தில் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இந்த சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்பட்டது. காய்கறி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சாப்பாடை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். தாளிச்சதை இதில் கொட்டிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வச்சு கிண்டிக்கிட்டிங்கன்னா கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். சிம்பிள் அண்டு குயிக்காக இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் ஒன் பாட் சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். இது கூட கொஞ்சமாக ஊறுகாய், கொஞ்சம் வடகம், இதை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.